ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவாக இது இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டியூரேஷன், எக்ஸாம் டேட்ஸு அண்ட் தென் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிறது வந்து எக்ஸாம் டியூரேஷன் அண்ட் தென் எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் பார்த்தலாம். எக்ஸாம் டியூரேஷன் மொத்தம் 90 மினிட்ஸ், அதாவது 1.5 ஹவர். அண்ட் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மொத்தம் வந்து 100 கொஷின்ஸு. அதில் வந்து 70 கொஷின்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் கொஷின் அண்ட் தென் மிச்சம் 30 கொஷின் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட். ஜென்ரல் ஆப்டிடியூடில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்கு அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 10 மார்க்கு. நெக்ஸ்ட் ஒரு 10 மார்க்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூடு, அதாவது மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங் அந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸ் அதெல்லாம் சேர்த்து 10 கொஷின்ஸ். அதில் வந்து 10 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 1 மார்க்கு, ராங் ஆன்சருக்கு வந்து 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து மைனஸ் பண்ணுறாங்க. அதாவது 0.33% மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க நெகட்டிவ் மார்க்குக்கு. நெக்ஸ்ட்டு நார்மலைசேஷன் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் வைஸ் வைக்கும் போது ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் இல்லைனா 3 ஷிஃப்ட் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த ஷிஃப்ட் வைஸ் கொஷின் டஃப்னஸ் வச்சு நார்மலைசேஷன் வந்து வைப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாகவும் ஆகலாம், இல்லை மைனஸாகவும் ஆகலாம் மார்க்கு. ஸோ நார்மலைசேஷன் வச்சு வந்தும் கட் ஆஃப் மாறும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபார்மசிஸ்ட் கொஷின் அண்ட் தென் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஷினுக்கு என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் பார்ப்போம். இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதில் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த சப்ஜெக்டில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஏபி, ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி வந்து கம்பல்சரி படித்தே ஆகணும் ஃபார் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் அண்ட் தென் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட். எல்லா எக்ஸாமுக்கும் சரி ஹெச்ஏபி வந்து கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசூட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு மேஜர் கீ ரோல் பே பண்ணுறது மார்க்கில் ஃபார்மசூட்டிக்ஸாக வந்து மேஜர் ரோல் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து லிட்டில் பிட் வந்து ஒரு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் போதும். நீங்கள் என்ன சாய்ஸ் எலிமினேட் பண்ணுறது அந்த மாதிரி படித்தா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பயோகெமிஸ்ட்ரியில் வந்து எல்லா சைக்கிளும் வந்து நீங்கள் நேம்ஸு அண்ட் தென் அதர் நேம்ஸு அண்ட் தென் அந்த சைக்கிளில் வந்து எதுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட்டு படித்தே ஆகணும். அதுலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் ஆச்சு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பேத்தோஃபிசியாலஜி. இது வந்து நார்மலாக நம்ம ஹெச்ஏபி படிக்கும் போது டிசீஸை பற்றி லைட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒன்ஸ் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் பண்ணி படிங்க. அதாவது கரண்ட்டாக என்ன இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ரிலேட்டபுளாக வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக எந்த மைக்ரோ ஆர்கானிசமுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு சில இன்வென்ஷன்லாம் இருக்கும். கரண்ட்டாக போயிட்டுருக்க டிஸ்கவரு அண்ட் தென் இஸ்ரோ வந்து ஸ்பேஸில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெடிசினல் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்து இதோட நேம் கேட்டால் அந்தளவுக்காச்சும் சொல்ல தெரியணும். ஸோ மெடிசினல் கெமிஸ்ட்ரி வந்து அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். ஆனால் டிஃபார்ம் சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது மெடிசினல் கெமிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் வந்து கம்மியாகும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள், இல்லைனா ஒரு கிளான்ஸ் பண்ணால் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மகாலஜி வந்து கரைச்சி தண்ணி குடித்தாதான் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். அது வந்து செகண்ட் கீ மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மகாக்னசிலேருந்து கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது. ஃபார்மகாக்னசி ஃபுல் யூசஸ்ஸு, அந்த எக்ஸ்ட்ராக்ஷனு அண்ட் தென் வந்து அது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி இதெல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ் வந்து எல்லா ஆக்ட்டும் படிக்கணும்.
அண்ட் தென் எந்த கவுன்சிலில் வந்து எத்தனை மெம்பர்ஸு, அண்ட் தென் ஸ்டேட்டுக்கு, யூனியன் ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் வந்து கம்பல்சரி படித்தே ஆகணும். ஏன்னா மெம்பர்ஸ் வச்சு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. அண்ட் தென் ஃபார்மசி ஆக்ட்டு, இந்தமாதிரி ஆக்ட்லாம் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண இயரு, அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி கூட அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்லாம் வராது. ஜஸ்ட்டு நீங்கள் டிஃபார்ம் சிலபஸ் மட்டும் ஃபுல்லாக டாபிக்ஸை கேதர் பண்ணி அதில் மட்டும் படித்தா போதும். பிஃபார்ம் சிலபஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி இதுவும் தேவையில்லை. ஃபார்மசூட்டிக்கல் பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து கம்பல்சரி. ஏன்னா குவாலிட்டியை வச்சு நிறைய கொஷின்ஸ் வரும். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்டாண்டர்டைஸாக நம்ம வந்து படிக்க வேண்டியது குவாலிட்டி அஷூரன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் ஃபார்மசி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ராசிட்டிக்கல்ஸ், இந்த டயட்ரி சப்ளிமெண்ட் அண்ட் நியூட்ராசிட்டிக்கல்ஸ் இது வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேயே வந்து கவர் ஆகும். அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நியூட்ராசிட்டிக்கல்ஸ் வந்து மெடிசனாகவும் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு 2-in-1 கொஷின் மாரி நிறைய ரிலேட்டபிள் ஆகும் ஜென்ரல் சயின்ஸில். ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஹையாக எடுக்க வந்து இன்னும் அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 10 சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கேன். அந்த 10 சப்ஜெக்டை வந்து நல்லா படிச்சிங்கன்னா போதும். அதுலேயே வந்து 4 சப்ஜெக்ட் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. அந்த 4 சப்ஜெக்டில் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடான டாபிக்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக்ஸ் அண்ட் தென் ரீசனிங்ஸ் டாபிக்ஸில் பார்ப்போம். இதெல்லாம் வந்து டாபிக்ஸு ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் எடுத்து வச்சுங்க, இல்லைனா வந்து ரைட் பண்ணி வச்சுங்க. நம்பர் சிஸ்டம், இந்த போர்டு மார்க்ஸ்லாம் வந்து மேக்ஸில் ஒரு எல்சிஎம், பர்சன்டேஜஸ்ஸு இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எல்சிஎம்மு, பர்சன்டேஜு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இந்த ஏஜ் கால்குலேஷன், கேலண்டரு, அனலாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிலாஜிசம், ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கம்பல்சரியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனலிட்டிக்ஸ், ரீசனிங், டைரக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ்னு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக பார்த்துக்குங்க. அண்ட் தென் கரண்ட்டாக என்ன எலெக்ஷன் வந்துச்சு, சிஎம்ஸு, அதுக்கப்புறம் அம்பாஸ்டர்ஸு, இந்த ஜிப்மர்லாம் வந்து அம்பாஸ்டரை பற்றி கேட்டிருந்தாங்க. அம்பாஸ்டர் ஆஃப் ஃபீமேல் அந்த ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அம்பாஸ்டர்ஸ் பார்த்துக்குங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலாம் வந்து ரொம்ப பெரிய டாபிக்ஸ். ஹிஸ்ட்ரிஸ் வந்து எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் பிரிட்டிஷ் ரூல், அந்த ஈஸ்டர்ன் கம்பெனி வந்த பிறகு அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் பாலிட்டியில் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி வர இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கனாமியில் வந்து அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு பார்த்துங்க. கரண்ட் ஜிடிபி வேல்யூ அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுமாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூ அண்ட் கன்சர்ன் ஆஃப் இந்தியா அண்டு வேர்ல்டு, அதாவது இந்தியாவோட கரண்ட் அஃபேர்ஸில் ரிலேட் ஆகிற இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ வந்து பார்த்துங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸை வச்சு கொஷின் கேட்பாங்க. அதுவும் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் மார்ச்சோடு நிறுத்திக்கிங்க கரண்ட் அஃபேர்ஸு. ஏப்ரலில் வந்து படிக்காதீங்க, ஏப்ரலில் வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க. மார்ச்லேருந்து பிஃபோர் 6 மந்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிங்க. அதுலேருந்து தான் மோஸ்ட்லி வந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா 6 மந்த்துக்கு மேலே வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் தான் போவாங்க. மோஸ்ட்லி 6 மந்த் அந்த ரேஞ்சில் தான் கேட்பாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கம்பல்சரி படிச்சே ஆகணும். ஸ்போர்ட்ஸை பற்றி கரண்ட் அஃபேர்ஸு அண்ட் தென் வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸை பற்றி உங்களுக்கு வைட் நாலேஜ் கம்பல்சரி வேணும். கிரிக்கெட்டு, எஸ்பெஷலி கிரிக்கெட்டு, டென்னிஸு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹாக்கி. இந்த 3த்தை வச்சு எதனா ஒரு கொஷின்ஸ் வந்துடும். இல்லைன்னா வந்து ஃபுட்பால் 4த்தாக பார்த்திங்கன்னா எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கொஷின் கேட்பாங்க பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக இந்தியன் டீம் வந்து கிரிக்கெட் டீம் வந்து எதில் கப் அடித்தது, அதுமாதிரி இந்த ஐசிசி வேர்ல்டு கப்பு அதில் அடிச்சதா, இல்லை T20 வேர்ல்டு கப்பில் அடிச்சதா அப்படின்னு வந்து கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இதிலே வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஐக்யூ லெவல் எப்படி இருக்குது செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு மேட்ச்சுக்கு எத்தனை ஓவர் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எத்தனை ஓவருக்கு ஒரு பிரேக் எடுப்பாங்க டெஸ்ட் மேட்ச்சில் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா வந்து இந்த பாலோட சைஸு, கிரிக்கெட் பால் சைஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் அந்த பிட்ச் இருக்குது பார்த்திங்களா உள்ள, அது வந்து எத்தனை மீட்டர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டென்னிஸில் வந்து எத்தனை பாயிண்ட் வச்சு விளாடுவாங்க, அண்ட் தென் எத்தனை பிளேயர்ஸ் விளாட்லாம், அதுமாதிரிலாம் கேட்பாங்க ரிலேட்டிவ்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அண்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் வரும். அதுக்கப்புறம் டாபிக் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் லைஃப் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சயின்ஸில் பயாலஜியில் வரும். இது 3 டாபிக் வந்து கம்பல்சரி படிச்சாகணும். இதில் வந்து எப்படின்னா ஃபிசிக்ஸில் இந்த வெயிட்டு, மெஷர்மெண்ட்டு அண்ட் தென் சில லாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா, இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபோர்ஸோட யூனிட்டு, அந்த மாதிரிலாம் வந்து கொஷின் சில டைம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பேசிக்ஸ், இப்போ சோப்போட மெயின் கான்ஸ்டியூன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை வந்து ஒயிட் சோடான்னு எதை கால் பண்ணும் ஒயிட் சோடா, அண்ட் தென் வந்து சர்ஃபெக்சல், இந்த சர்ஃபெக்சல் டிட்டர்ஜென்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து என்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வச்சும் கேட்கலாம். லாஸ்ட்டாக என்ன ட்ரக்ஸு வந்து இன்வென்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி டே பை டே யூஸிங் ப்ராடக்ட்ஸில், அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது கெமிஸ்ட்ரியில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து படிக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயாலஜி வந்து உங்களுக்கு பேசிக்ஸாகவே தெரியும். ஹியூமன் அனாட்டமி தான் வந்து பயாலஜியில் ஃபுல்லாக வரும் 10th வரைக்கும். ஸோ அதை HAP படித்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸு எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மசியில் இருக்க அந்த 4 சப்ஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா, சூட்டிக்ஸு, காலஜி, காக்னசி அண்ட் தென் ஜூரிஸ், இந்த 4 சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வைட் நாலேஜ் கிடைக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு எதனா டவுட்ஸ், எதனா குவாரிஸ் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி.